அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம டே 3 ஆஃப் அவர் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, ஒரு செயலை குறிக்கும் சொல் ஆன வெர்ப். ஓகேங்களா, அதை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்போ வெர்ப்னா என்னது? வெர்ப் இஸ் அன் ஆக்ஷன் வேர்ட். வெர்ப் என்பது ஒரு செயலை குறிக்கும் சொல். அது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இல்ல யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒருவர் என்ன செய்கிறார் என்பதை சொல்லும் சொல் தான் வெர்ப். ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஈட், நான் சாப்பிடுறேன். ஓகே, நான் படிக்கிறேன் அப்படின்னா ஐ ரீட். நான் எழுதுறேன், ஐ ரைட். அப்ப நம்ம என்ன செயல் செய்கிறோம், அதை சொல்லும் ஒரு சொல் வந்து வெர்ப். ஓகே, ஸோ 30 இம்பார்ட்டன்ட் வெர்ப் வந்து இந்த வீடியோல நீங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல நான் முதல் முறையா வெர்பை வந்து குரூப்பிங் பண்ணிருக்கேங்க. அதுவும் எப்படின்னா, ஃபுட் வெர்பு, அப்புறம் மூமெண்ட் வெர்பு. ஓகே, இது கேட்கவே என்னடா ஃபுட் வெர்பா, என்ன மூமெண்ட் வெர்பா அப்படின்னு தோணுது இல்ல? ஸோ என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். சரி, இம்பார்ட்டன்ட் வெர்ப் அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் தனியா எண்ட் ஆஃப் தி வீடியோல கொடுக்குறேங்க. இப்போ தமிழ்ல ஒரு செயல் இருக்கு, அந்த செயலை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம் அதை மட்டும் கத்துக்கோங்க. சாப்பிடு அப்படின்னா ஈட். ஓகே, குடி ட்ரிங்க், போ அப்படின்னா கோ. சரி, கோ சொல்லியாச்சு. இப்ப வா அப்படின்னா கம். படி ரீட், எழுது ரைட், ரைட். பேசு அப்படின்னா ஸ்பீக். கேள் லிசன். பார் அப்படின்னா அதுக்கு 2 வருங்க, வாட்சும் வரும், சி ரெண்டுமே வரும். நட அப்படின்னா வாக். ஓடு ரன். தூங்கு ஸ்லீப். எழுந்திரு வேக்கப். உட்கார் செட். நில் ஸ்டாண்ட். தெர மூடு அப்படின்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஓகே, ஓப்பன்னா திறக்கிறது, க்ளோஸ்னா மூடுறது. வாங்குதல் இல்ல விற்கிறது அப்படின்னா பை செல். பைனா வாங்குறது, செல்னா விற்கிறது. சமைத்தல் அப்படின்னா குக். கழுவு வாஷ். சுத்தம் செய் கிளீன். படிக்கிறதுக்கு ஸ்டடி. கற்றுக்கொள்வதற்கு லேர்ன். கற்பிப்பதற்கு டீச். வேலை செய் அப்படின்னா ஒர்க். விளையாடு பிளே. உதவு அப்படின்னா ஹெல்ப்புங்க. அழை கால். ஸோ இப்போ இந்த 30 வெர்பு வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ப்ராக்டிஸ் நான் சொன்ன மாதிரி குரூப்பிங் பண்ணிருக்கேன்னு சொன்னால இப்ப பாருங்க. ஃபுட் வெர்ப். ஃபுட் வெர்ப்னா என்னது? உணவு சம்பந்தப்பட்டமான செயல்களை செய்வதுதான் ஃபுட் வெர்ப். ஓகேங்களா. ஈட். ஸோ ஈட்னா என்னது? ஈட் சாப்பிடுதல், கரெக்ட். அதே மாதிரி ட்ரிங்க் அப்படின்னா குடி. குக் சமை. வாஷ் கழுவு. ஓகே, ஸோ இப்போ எப்படி சொல்லலாம்? ஐ ஈட் ஃபுட், நான் உணவு சாப்பிடுறேன். I eat தோசா, நான் தோசை சாப்பிடுறேன். I drink water, நான் தண்ணி குடிக்கிறேன். I drink juice, நான் ஜூஸ் குடிக்கிறேன். I cook பிரியாணி, நான் பிரியாணி சமைக்கிறேன். I cook rice, நான் சாதம் சமைக்கிறேன். I cook சாம்பார், நீங்க என்ன சமைக்கிறீங்களோ அதை சொல்லிக்கலாங்க பெயர். ஓகே, ஸோ வாஷ் அப்படின்னா கழுவு. I wash clothes, நான் துணிகளை I wash vessels, நான் பாத்திரம் கழுவுறேன். ஓகே, ஸோ ஐ வாஷ் த க்ளோத்ஸ்னா நான் துணி துவைக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்டடி வெர்ப். பள்ளி மற்றும் கற்றல் தொடர்பான வினை சொற்கள் தான் ஸ்டடி வெர்ப். ஸோ ஸ்கூல், ஸ்டடினா ஸ்கூல் கிளாஸ் லேர்னிங் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ரீட், ஓகே, ரைட், ஸ்டடி, லேர்ன், டீச். இதுக்கெல்லாம் நான் தமிழ் மீனிங் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேங்க. ஸோ இதை எப்படி பிரிக்கலாம்? பள்ளி வினை சொற்கள் இல்ல பள்ளி மற்றும் கற்றல் தொடர்பான வினை சொற்கள். புரிஞ்சிச்சா? இப்போ உங்களுக்கு ஃபுட் வெர்ப்ஸ் ஒரு 10 எழுதுங்க பார்க்கலாம் டக்குன்னு. இதுதான் ஹோம்ஒர்க். ஓகே, ஃபுட் வெர்ப் வந்து எழுதுங்க. ஸ்டடி வெர்ப் எழுதுங்க. ஸ்கூல்ல என்னென்ன செயல்கள் செய்கிறீர்களோ அதுக்கு உண்டான வெர்போட நேமை எழுதுங்க. எக்ஸாம்பிள் வந்து ஐ ரீட் புக்ஸ், நான் எதை படிக்கிறேன்? புத்தகங்கள் படிக்கிறேன். நான் எதை கத்துக்கிறீங்க இப்போ? ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறேன், நான் ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறேன். எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? ஐ லேர்ன் இங்கிலீஷ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் வெர்ப். இது கம்யூனிகேஷன் வெர்ப்னா பேச்சு மற்றும் தொடர்பு கொள்ளும் வினை சொற்கள். ஓகே, ஸோ ஃபோன் மூலயமா
இல்ல உங்களோட செயல் மூலியமா ஒருத்தங்களை தொடர்பு கொள்கிறீங்கன்னா அதுக்குண்டான வினை சொற்களை கம்யூனிகேஷன் வெர்ப் என்று சொல்கிறீர்கள். இதுல என்னென்ன வரும்? ஸ்பீக் அப்படின்னா பேசு, லிசன் கேட்கறது, கால் அழைக்கிறது, சென்ட் மெசேஜ் மெசேஜ் அனுப்புறது. ஓகே, இதோட சென்டென்சஸ் பாருங்க. நான் ஆங்கிலம் பேசுறேன், ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். நான் என் நண்பரை அழைக்கிறேன், ஐ கால் மை ஃப்ரெண்ட். நான் என்னோட அப்பாவை அழைக்கிறேன், ஐ கால் மை டாடி. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ஒன் வந்து மூமெண்ட் வெர்புங்க. இடம் மாறி செல்லும் வினை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்றீங்க? ஒருத்தவங்க இங்க இருக்காங்க, யூ கோ தேர் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுவாங்க. போ. கம் ஹியர் அப்படின்னா இங்கே வா. யூ வாக். ஓகே, யூ ரன் ஃபாஸ்ட், ஓடு, சீக்கிரமாக ஓடு. அப்போ போ, வா, நட, ஓடு. அப்ப இந்த வினை சொற்கள் அப்போ நீங்க என்ன ஆக்ஷன் செய்றீங்க? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்க. அப்ப இதெல்லாம் நான் எப்படி குரூப் பண்ணிருக்கேன்னா மூமெண்ட் வெர்ப். ஈஸியா இருக்குல்ல? அப்ப நீங்க இதையும் ஒரு 10 எக்ஸாம்பிள் எழுதுங்க பார்க்கலாம். எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபுட் வெர்ப் வந்து இல்ல ஒரு 5ங்க. ஃபுட் வெர்ப் 5, ஸ்டடி வெர்ப் 5. ஓகே, ஸோ இது இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கு உண்டான சென்டென்சஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஐ கோ டு ஸ்கூல். நான் பள்ளிக்கு செல்கிறேன். ஐ ரன் ஃபாஸ்ட். நான் வேகமாக ஓடுகிறேன். ஐ ரன் ஸ்லோ. நான் மெதுவா ஓடுறேன். ஓகே, யூ கம் ஹியர். நீ இங்கே வா. ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் வந்து ஹோம் வெர்புங்க. நீங்க வீட்ல வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு தொடர்பான வினை சொற்கள் எல்லாத்தையும் நீங்க ஹோம் வெர்புன்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓப்பன், க்ளோஸ், கிளீன், வாஷ், குக் எல்லாமே நீங்க வீட்ல தான் செய்றீங்க. ஐ கிளீன் மை ரூம். ஐ ஓப்பன் த டோர். நான் கதவை திறக்கிறேன். ஐ க்ளோஸ் தி டோர். நான் கதவை மூடுகிறேன். ஐ கிளீன் மை ரூம். நான் என் அறையை சுத்தம் செய்கிறேன். ஐ கிளீன் மை கபோர்டு. நான் என்னோட ஷெல்ஃபை கபோர்டை சுத்தம் செய்கிறேன். ஐ வாஷ் கிளாத்ஸ். ஐ வாஷ் த கிளாத்ஸ். நான் துணிகளை துவைக்கிறேன். ஐ வாஷ் த வெசல்ஸ். ஓகே, இதுக்கு எல்லாத்துக்குமே பொதுவான பெயர்களுக்கு முன்னாடி என்னுடைய அப்படின்னா மை போட்டுக்கணும். பொதுவான பெயர்களுக்கு முன்னாடி தி போட்டுக்கணும். ஐ வாஷ் மை வெசல்ஸ் சொல்ல மாட்டோம். நான் என்னோட பாத்திரத்தை அலம்புறேன் அப்படின்ட்டு சொல்ல மாட்டீங்க. ஐ வாஷ் த வெசல்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி எப்படி குரூப் பண்ணிருக்குன்னா டெய்லி ரொட்டீன் வெர்ப். நீங்க தினமும் அந்த செயலை செஞ்சுட்டே இருக்கீங்க, மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும். அந்த பழக்க வழக்கத்தை, அந்த வினை சொற்களை நான் டெய்லி ரொட்டீன் வெர்ப்னு சொல்றேன். காலையில ஏஞ்ச உடனே வேக்கப், ஓகே, பிரஷ், ஓகே, பாத், ஓகே, கெட் ரெடி, ஓகே, அரேஞ்ச் யுவர் புக்ஸ், ஓகே, இல்ல அரேஞ்ச் யுவர் டேபிள், அரேஞ்ச் பண்றீங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? குக், சமைக்கிறது. டெய்லி ரொட்டீன் தான், செய்றவங்க இருக்காங்கல்ல. அப்போ இந்த டெய்லி ரொட்டீன் வெர்ப், தினமும் செய்யும் வினை சொற்களை நான் டெய்லி ரொட்டீன் வெர்ப்னு சொல்லிட்டேன். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. தூங்குறீங்க, ஓகே, குளித்தல், சாப்பிடுதல், எழுந்திருத்தல், வீடை நீட் கிளீன் பண்றது, இது எல்லாமே பழக்க வழக்கம் வினை சொற்கள். ஐ வேக் அப் ஏர்லி. நான் சீக்கிரம் எழுந்திருப்பேன். ஐ வேக் அப் லேட். நான் லேட்டா தான் எழுந்திருப்பேன். ஐ ஸ்லீப் அட் நைட். நான் இரவில் தூங்குகிறேன். ஐ பிரஷ் மை டீத். நான் என் பற்களை துலக்குகிறேன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து ஒர்க் வெர்பு. இது வந்து ஸ்கூல்ல சம்பந்தப்பட்ட வெர்பு வந்து முடிஞ்சிச்சுங்க. இது வந்து வேலை தொடர்பான வினை சொற்கள். இப்போ ஆஃபீஸ் பிளஸ் ஜாப் ரிலேட்டட் டியூட்டி. டீச், அது வேலை தானே. டீச்சர் வந்து டீச் பண்றாங்க ஸ்கூல்ல. ஸ்கூல் இஸ் த ஆஃபீஸ் டு தி டீச்சர்ஸ். ஓகே, ஒர்க், ஹெல்ப், பை, செல், டீச். ஓகேங்களா? இதெல்லாம் வேலை தொடர்பான வினை சொற்கள். அந்த வேலையை நீங்க வீட்லயும் செய்றீங்க அப்படின்னா அதுவும் சொல்லலாம். ஐ ஹெல்ப் மை மதர். நான் என் அம்மாவுக்கு உதவுகிறேன். ஐ ஹெல்ப் மை சிஸ்டர். நான் என் தங்கைக்கு உதவுகிறேன். ஐ ஒர்க் வெரி ஹார்ட். நான் மிகவும் கடினமாக வேலை செய்கிறேன். ஐ பை வெஜிடபிள்ஸ். நான் காய்கறி வாங்குகிறேன். ஐ செல் புக்ஸ். நான் புத்தகங்களை விற்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து என்டர்டைன்மெண்ட் பர்பஸ், பொழுதுபோக்கு தொடர்பான வினை சொற்களை நான் ஃபன் வெர்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃபன் வெர்ப்ஸ். ஓகே, இந்த செயலை செஞ்சா எனக்கு ரொம்ப என்டர்டைன்டா இருக்கு. ஓகே, லிசன், லிசன் டு மியூசிக், நான் பாடல்களை லிசன் டு சாங்ஸ். வாட்ச் டிவி, புரியுதுங்களா? பிளே, பிளே கேம்ஸ். ஓகே, ஐ பிளே ஃபுட்பால், நான் கால்பந்து விளையாடுகிறேன். ஸோ இதை செய்யறதால யூ ஆர் கெட்டிங் என்டர்டைன்டு. ஸோ தீஸ் verbs are called fun verbs. I watch TV, I watch videos, நான் தொலைக்காட்சி பார்க்கிறேன். I play tennis, நான் டென்னிஸ் விளையாடுகிறேன். I play video game, நான் வீடியோ கேம் விளையாடுகிறேன். ஸோ மெமரி டிப், ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரி ஏன் இந்த நான் குரூப் பண்ணேன் அப்படின்னா, grouping verbs based on their topic or based on one particular thing will make them easier, will make you to easily remember the verbs. வினை சொற்களை தலைப்புகளாக பிரித்து நம்ம கற்றுக்கொண்டால் அவற்றை எளிதாக உங்களால் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும். வேணும்னா if you want, I am ready to give you at least 10 to 15 verbs in each category. இப்போ நான் எல்லாத்துலயும் 4 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், உங்களை யோசிக்க சொல்றேன், நீங்க வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்றேன். வேணும்னா உங்களுக்கு தனியா ஷார்ட்ஸ் மாதிரி ஃபுட் வெர்ப், ஃபன் வெர்ப்ஸ் என்னென்ன. இப்போ ஃபுட் வெர்ப் பார்த்தீங்களாலே 20 இருக்கு. நீங்க உணவு சம்பந்தப்பட்டான வினை சொற்களே மோர் தென் 20 or 30 காமன் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு உண்டான ஷார்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ ப்ராக்டிஸ் சென்டென்சஸ் பாருங்க. எப்படி நீங்க வந்து இந்த வினை சொற்களை கற்றுக்கொண்டீர்கள், அப்போ அது சென்டென்ஸ் வாக்கியங்களாக எப்படி அமைப்பது அப்படின்ட்டு நான் உங்களை சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இப்ப ஐ மட்டும் சொல்ல போறது இல்ல, ஹி ஷி அதுக்கு சேர்ந்து நம்ம பார்க்கலாங்க. ஐ ஈட் அப்படின்னா நான் சாப்பிடுகிறேன். ஓகே, அப்ப ஹி ஷி வந்தா ஈட்டு கூட என்ன சேர்த்துக்கணும்? பிரசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு வந்தால் பிரசன்ட் டென்ஸ். ஐ வந்தால் பேஸ் வெர்பு மட்டும்தான் வரும். ஹி ஷி வந்தால் பேஸ் வெர்பு கூட நீங்க எஸ் சேர்க்கணும். ஒன்னும் கிடையாது, எஸ் தான் சேர்க்கணும், அவ்வளவுதான். அப்ப ஹி ஈட்ஸ், ஷி ஈட்ஸ். ஐ ட்ரிங்க் வாட்டர், நான் தண்ணீர் குடிக்கிறேன். அப்போ ஹி ட்ரிங்க்ஸ் வாட்டர், ஷி ட்ரிங்க்ஸ். அப்ப ட்ரிங்க் கூட என்ன சேர்த்துக்கிட்டீங்க? எஸ் சேர்த்துக்கிட்டீங்க. ஐ ரீட், ஹி ரீட்ஸ் புக்ஸ், ஷி ரீட்ஸ் புக். ஓகே, ஐ ரைட் நான் எழுதுறேன். அத அவன் இல்ல அவள் எழுதுறாள் எப்படி சொல்வீங்க? ஹி ரைட்ஸ், ஷி ரைட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஐ ஸ்பீக், ஹி ஸ்டடீஸ், ஷி ஒர்க்ஸ். ஒன்றும் கிடையாது, வெர்பு கூட எஸ் சேர்த்துக்க போறீங்க, அவ்வளோதான். ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த இதை வந்து நீங்க வேணும்னா நான் இந்த ஃபன் வெர்பு, கம்யூனிகேஷன் வெர்பு, ஃபுட் வெர்பு எல்லாமே நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாகவும் கொடுக்குறேங்க. ஸோ நீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னன்னா, உங்களுக்கு எந்த குரூப் ஈஸியா இருக்கோ, இப்ப ஃபன் வெர்பா இருக்கட்டும், இல்ல ஃபுட் வெர்பு, இல்ல ஸ்டடி வெர்பு, ஸ்கூல்ல என்னென்ன செய்வீங்க, இல்லைன்னா ஆஃபீஸ்ல என்ன செயல் செய்றீங்களோ அதெல்லாம் ஒரு நோட்ல எழுதுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, கைண்ட்லி ஷேர், சப்ஸ்கிரைப் my channel for more videos. Thank you very much.